today's most important vocabulary session previous year கேட்டதுல இருந்து plus editorialல இருந்து எடுத்துட்டு வந்த vocabulary compilation தான் இந்த வீடியோ. ஸோ மீன்ஸ் வச்சு சூப்பராக பார்க்க போகிறோம். வீடியோட எண்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு vocabulary நம்ம பார்க்குறோன்னா அதுக்கு 2 ஆன்டனிம் அண்ட் 2 சினோனிம் பார்ப்போம். ஸோ டோட்டலி நம்ம 5 words. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 25 vocabularies இருந்துச்சுன்னா அதில் டோட்டலாக வந்து 25 into 4 500 vocabularies. So 100 vocabularies இந்த செஷன்ல நம்ம கவர் பண்ண போறோம். So let's get started. வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. வர்த்தா இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் ஆயிருக்கும். ப்ளஸ் அது கூட உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வர்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு மெயின்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் வேணும், எனக்கு வந்து பர்சனல் மென்டாஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் கயாசிவ் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா, ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட விஷ் ஒன்றுவா இருக்கும், அவங்களோட விஷ் அவங்களுடைய வில் வேற விதமா இருக்கும். ஆனால் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது தான் coercive அப்படின்றது. ஓகே, ஸோ ஃபோர்ஸ்ஃபுல், இன்டிமிடேட்டிங்னா பயமுறுத்துறது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ ஆன்டனிம் பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டியரா, வில்லிங், நம்மளுடைய வில்லிங்னஸோட போய்ஸ் பண்ணுறது வாலண்டியரி. பர்சியசிவ் அப்படின்றது கன்வின்சிங்காக இருக்கக்கூடியது அப்படின்றது, கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ coercive அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒருத்தவங்களுடைய வில்லுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணக்கூடியது தான் coercive அப்படின்றது. ஸோ இன் மாஸ்டர் மூவியில் பார்த்தீங்கன்னா பவானி coerces young boys into working for his criminal network. அவருடைய கிரிமினல் நெட்வொர்க்காக ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்களுடைய வில் அதுவாக இல்லை, ஆனால் அவங்களுடைய வில்லுக்கு எதிராக வந்து இந்த இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறாப்புல பவானி. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதோட ஆன்டனிம்ஸ் வாலண்டியரி. பர்சுவேசிவ் அப்படின்றது எக்ஸாக்ட் ஆன்டனிம் கிடையாது, பட் கொஞ்சம் நம்மளுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும். பர்சுவேசிவ் அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அப்படின்ற மீனிங். இது அகெயின்ஸ்ட் த வில், வில்லுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது அப்படின்ற மீனிங். ஓகே, அண்ட் எஸ், கான்ஸ்பிக்யூஸ். ஸோ ஈஸி டு நோட்டீஸ், கிளியர்லி விசிபிள், அட்ராக்டிங் அட்டென்ஷன். அதாவது நம்ம நோட்டீஸ் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கக்கூடியதை கான்ஸ்பிக்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்பிக்யூஸ். ஓகேவா? ஸோ நோட்டிசபிள், ப்ராமினென்ட்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுக்கு தெளிவாக ஈஸியாக தெரியக்கூடிய மாதிரி, கிளியராக இருக்கக்கூடிய அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆன்டனிம்ஸ் ஹிடன், மறைஞ்சிருக்கக்கூடிய, இன்கான்ஸ்பிக்யூஸ். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், லியோஸ் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிகம் கான்ஸ்பிக்யூஸ் ஆஃப்டர் த கெஃபே இன்சிடென்ட். ஸோ அவருடைய ஃபைட்டிங் ஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஈஸியாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு, அந்த கெஃபே ஃபைட்டிங் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி அந்த விஷயம் வந்து ஆச்சு. ஸோ தட் இஸ் கான்ஸ்பிக்யூஸ். ஸோ ஈஸி டு நோட்டீஸ், எளிதாக வந்து நோட்டீஸ் பண்ணக்கூடிய மாதிரி அப்போ தான் வந்தது இந்த விஷயம். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் வந்தது இவளுடைய ஃபைட்டிங் ஸ்கில். அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. That's it. Okay, so conspicuous. இதில் என்ன சினோனிம் பார்த்தோம்? நோட்டிசபிள், ப்ராமினென்ட், அண்ட் அதோடைய ஆன்டனிம்ஸ் ஹிடன், இன்கான்ஸ்பிக்யூஸ். அண்ட் கர்டைல் அப்படின்னா கட் பண்ணுறது, அதாவது கட் பண்ணுறதுன்னா கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். டு ரெடியூஸ், லிமிட் ஆர் கட் ஷார்ட். ஓகேவா? ஸோ இதோட சினோனிம்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அண்ட் ப்ளஸ் எப்படி சொல்லலாம், கட் டவுன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ கட் டவுன். Okay, the doctor advised to cut down the sugar. Okay, so இந்த மாதிரி. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டனிம்ஸ் எக்ஸ்பேண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட். இதுடைய ஆன்டனிம்ஸ். ஓகேவா? கர்டைல் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கு ஆப்போசிட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சேனாபதி வாண்ட்ஸ் டு கர்டைல் கரப்ஷன் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்தியன் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா சேனாபதி என்ன பண்ணணும்னு நினச்சாரு, கரப்ஷனை கர்டைல் பண்ணணும்னு, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாரு. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் தாராளமாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அண்ட் டெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, எஸ், அதாவது ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவோ இல்லை வந்து அத்தாரிட்டிக்காகவோ அவங்களுடைய ஏஜுக்காகவோ அவங்க மேலே நம்ம மதிப்பும் மரியாதையும் வைக்கிறது தான்
டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ சினோனிம்ஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ். ஓகேவா, ரெஸ்பெக்டோட இருக்கிறது, ரெவரன்ஸ்னா ஒரு பயபக்தியோட இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்டனிம்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் அண்ட் கண்டெம்ப்ட். ஓகே, ஸோ அவங்க மேலே வந்து மரியாதை இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா, ஸோ இதோடைய ஆன்டனிம். ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெஸ்பெக்டோட இருக்கிறது அப்படின்றது. ஸோ இதோட சினோனிம்ஸ் பார்த்துக்கோங்க, ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ், பயபக்தியோட இருக்கிறது. ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் அண்ட் கண்டெம்ப்ட். ஸோ அவங்க மேலே வந்து ஒரு மரியாதை இல்லாமல், மரியாதை குறைவாக இருக்கிறது. ஓகேவா, ஸோ இன் தேவர் மகன், தேவர் மகன் மூவியில் பார்த்தீங்கன்னா the village street பெரிய தேவர் with great deference. ஸோ பெரிய தேவர் அவங்க வந்தாலே வந்து ஒரு பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து டெஃபரன்ஸோட, ரெவரன்ஸோட வந்து அவர் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா, இந்த வில்லேஜ் மக்கள். அடுத்தது எஸ் டிரைட். டிரைட் அப்படின்னா டு லாஃப் அண்ட் சம்ஒன், இல்லை வந்து கிண்டல் பண்ணுறது, மாக் தெம் ஆர் மேக் ஃபன் ஆஃப் தெம். ஸோ அது வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்கள காமெடி பண்ணுறதோ இல்லை வந்து அவங்க கிண்டல் பண்ணுறதையோ நம்ம சொல்லலாம். ஸோ சினோனிம்ஸ் மாக், ரெடிக்கல், மேக் ஃபன் ஆஃப், இது எல்லாமே. அண்ட் ஆன்டனிம்ஸ் அவங்கள ப்ரைஸ் பண்ணுறது, இல்லை வந்து அப்லாட் பண்ணுறது, அட்மையர் பண்ணுறது, இது எல்லாமே இதற்கான ஆப்போசிட். ஓகேவா, ஸோ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இன் விஐபி, இந்த விஐபி மூவியில் பீப்புள் டிரைட் ரகுவரன், பீப்புள் வந்து மாக் அட் ரகுவரன். எதற்காக அப்படின்னா அவர் வந்து பிகாஸ் ஹி வாஸ் அன்எம்ப்ளாய்டு. ஓகே, ஒரு அன்எம்ப்ளாய்டாக இருந்ததற்காக நிறைய பேர் அவர் கிண்டல் பண்ணுவாங்க, அப்பா எல்லாருமே கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஸோ டிரைட் இஸ் சம்திங் மேக்கிங் ஃபன் ஆஃப் அப்படின்ற மீனிங். எலிசிட் அப்படின்னா டு பிரிங் அவுட், வெளிக்கொண்டு வர்றது, ட்ரா அவுட், வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ சினோனிம்ஸ் அப்டெயின். ஓகே, அப்டெயின் நம்ம எடுத்துக்கிறது. அண்ட் இவோக், வெளிக்கொண்டு வர்றது. இவோக் அப்படின்னா வெளிக்கொண்டு வர்றது. சப்ரஸ்னா அமுத்திடுறது. கன்சீல்னா மறைச்சு வைக்கிறது. ரிவீல் கூட சொல்லலாம். கன்சீலுக்கு ஆப்போசிட் ரிவீல். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேடியோடைய ஸ்பீச் எலிசிட்ஸ் அப்ளாஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேடியோட ஸ்பீச் மூலமா, ஓகேவா, ஜேடியோட ஸ்பீச் என்ன ஆச்சு அப்படின்னா அப்ளாஸை வாங்கி தந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்ளாஸ் வந்ததுன்றாங்க. ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்ளாஸ் வந்து லைக் எப்படின்னா இட் கேம் அவுட் ஆஃப் தெம் அப்படின்ற மீனிங்ல இங்கே சொல்றாங்க. ஓகேவா, ட்ராவல் அவங்க கிட்ட இருந்து வந்தது. ஓகேவா, ஸோ அவருடைய பேச்சு வந்து அதை கொண்டு வந்தது அப்படின்ற மீனிங். இவோக் பண்ணுச்சு, அவங்களுடைய அப்ளாஸை இவோக் பண்ணியிருக்கு. ஓகே, எலிசிட் அப்படின்னா டு பிரிங் அவுட். ஓகே, அடுத்தது entrenched அப்படின்னா எஸ், அதாவது டிஃபிகல்ட் டு சேஞ்ச் ஆர் ரிமூவ். அதை நம்ம சேஞ்சே பண்ண முடியாமல் பயங்கர ஸ்டேட்டிக்காக, பயங்கர ஃபர்மாக இருக்கக்கூடியது தான் வந்து entrenched சொல்லுவோம். எஸ்டாப்ளிஷ் ஆர் டீப்லி ரூட்டட், பயங்கர எஸ்டாப்ளிஷ்டாக நிறுவப்பட்டதாக இருக்கிறது, இல்லை டீப்லி ரூட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் காஸ்டிசம் இஸ் டீப்லி ரூட்டட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து காஸ்டிசம் இன்னும் பயங்கர வேரூன்றி இருக்கு அப்படின்ற மீனிங். ஸோ ஆன்டனிம் வந்து டெம்பரரி அன்ஸ்டேபிள். ஓகே, இதோடைய ஆன்டனிம்ஸ். அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் அன்னியன் படத்தில் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் இஸ் டீப்லி என்ட்ரென்ச்ட் இன் சொசைட்டி. சொசைட்டியில் வந்து இன்னும் கரப்ஷன் ஆழமாக வேரூன்றி இருக்கு. இன்ட்ரென்ச்ட். ஓகே, என்ட்ரென்ச்ட் இஸ் சம்திங் விச் இஸ் டீப்லி ரூட்டட் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். exonerate அப்படின்னா to officially prove that someone is not guilty or free from them. Okay, free from blame, அதாவது officially இவங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றது. ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா acquit or absolve. acquit அப்படின்னா ஓகே அவங்க மேல தவறு இல்லை அப்படின்ற மாதிரி, அவங்க மேல தவறுலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்றது. அப்சால்வ்னாலும் அதே தான். ஸோ அவங்க மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்றத காமிக்கிறது. ஸோ அக்யூட் அண்ட் அப்சால்வ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோனரேட்டோட சினோனிம். ரெண்டுக்குமான மீனிங் ஒருத்தவங்க மேலே எந்த குற்றமும் இல்லை, அவங்க மேலே தவறு இல்லை அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ தட்ஸ் அக்யூட் அண்ட் அப்சால்வ். ஸோ அண்ட் ஆன்டனிம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அக்யூஸ் குற்றம் சாட்டுறது, கன்விக்ட்னாலும் அவங்க மேலே தான் குற்றம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, தட் இஸ் கன்விக்ட். ஓகே, ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அட்வொகேட் சந்துரு எக்ஸனரேட்ஸ் ஜெய்பி படத்தில் எக்ஸனரேட்ஸ் த இன்னசென்ட் ட்ரைபல் பீப்புள் பை ப்ரூவிங் தட் they committed no crime. Yes, advocate சந்துரு வந்து என்ன எக்ஸனரேட் பண்றாரு, எக்ஸனரேட்னா என்ன அக்விட் பண்றாரு, என்ன அப்சால்வ் பண்றாரு அப்படின்னா வில்லேஜஸ் எந்த தவறும் பண்ணவில்லை அப்படின்றத சொல்றாரு. தட்ஸ் இட். ஓகே, எஸ். அடுத்தது fallacious அப்படின்னா sounds true but it is actually false.
ஸோ வெளில பார்க்குறப்போ உண்மை மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா அது ஃபால்ஸான ஒரு விஷயம் அப்படின்றது. ஸோ சினோனிம் மிஸ்லீடிங், ஃபால்ஸ் அண்ட் டிசெப்டிவ். Oh, it is not deceptive. Deceptive na entirely false, fallacious sounds. Oh yes, deceptive சொல்லலாம். ஓகே, ஸோ அதாவது கொஞ்சம் ஏமாத்துப்படியா வெளில பார்த்தீங்க அப்படின்னா உண்மை போல இருக்கும், ஆனால் வந்து தட் இஸ் நாட் ரியலி ட்ரூ, ஃபேக்குன்ற மாதிரி. ஓகே, அடுத்தது ஆண்டனிம் வேலிட் அண்ட் ட்ரூத்ஃபுல். ஓகே, ஸோ உண்மையாக இருக்கிறது, வேலிடாக இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறது, தட் இஸ் வேலிட். ஸோ 96 மூவியில் ராம்ஸ் ஃபெலேஷியஸ் பிலீஃப் தட் ஜானு ஹேட் ஃபர்கெட்டன் ஹிம் keeps him from contacting her. ஸோ அந்த ஒரு பொண்ணு வந்து லெட்டரை மாற்றி மாற்றி கொடுக்காது, வேற ஏதோ ஒரு பேர் சொல்லி கொடுத்துரும். உடனே இவன் என்ன பண்ணிடுவான் பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு சொல்லிடும், இந்த மாதிரி வந்து உங்களை யாரும் தெரியாதா என்னமோ, ரொம்ப நாள் ஆயிடுச்சு படம் பார்த்து. ஸோ சொல்லிடும், எப்படியோ வந்து இவங்க 2 பேர்த்துக்கு மிஸ்கம்யூனிகேஷனால் வந்து பிரிஞ்சிருவாங்க. ஸோ அது வந்து ராமோட தப்பான நினைப்பு. ஓகேவா, அவரோட தப்பான நினைப்பு. ஓகேவா, ஸோ அந்த ஃபெலேஷியஸ் பிலீஃப், ஸோ அவருடைய ஃபால்ஸ் பிலீஃப். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் 2 பேர்த்தையுமே புரிச்சு விட்டுருச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபெலேஷியஸ். அடுத்து ஃப்ளவுட் அப்படின்னா ஓப்பனாக ஒரு விஷயத்தை டிஸ்ஒபே பண்ணுறது, ஓப்பனாக ஒரு விஷயத்த மறுக்கிறது, அது நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, ஒரு லாவையோ இல்லை வந்து ஒரு ரூலையோ அத்தாரிட்டேட்டிவாக யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அதை மறுக்கிறது, அது எல்லாத்தையுமே வந்து ஃப்ளவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஃபை அண்ட் டிஸ்ரிகார்ட், தட் இஸ் ஒரு விஷயத்தை நம்ம சொல்றாங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா மறுக்கிறது. ஓகேவா, அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது, தட் இஸ் டிஃபை. டிஸ்ரிகார்ட் அப்படின்னா, ரிகார்ட்னா அதுக்கு மதிப்பு கொடுத்து ஏற்கிறது, டிஸ்ரிகார்ட்னா அதுக்கு நான் மதிப்பு கொடுக்காம இருக்கிறது. ஓகே, ஆண்டனிம் அப்படின்னா அதோட ஆண்டனிம் ஆஃப்கோர்ஸ் ஒபே பண்றது, கம்ப்ளை. ஸோ கம்ப்ளைனாலும் அதுக்கு வந்து நான் ஈல்டுனா அது கம்ப்ளீட்டாக நான் ஈல்டு பண்ணிடுறது, ஓகே நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. கம்ப்ளை அப்படின்னா ஒத்துக்கிறது, ஓகே அதன்படி நடக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ராட்சசன் மூவியில் சீரியல் கில்லர் ஃப்ளாட்ஸ் த லா வித்அவுட் ஃபியர். அதாவது பார்த்தீங்கன்னா யாராவது மர்டர் பண்ணாவே வந்து அது வந்து ஒரு பெரிய குற்றம், கரெக்டாக ஒரு வந்து அது லா படி பயங்கர பெரிய குற்றம். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தெரிஞ்சும் வந்து ஷி ஃப்ளாட்ஸ். ஸோ ஃப்ளாட்ஸ் இந்த மீனிங் ஷி டசன்ட் consider the law, doesn't even give importance to the law. ஸோ எந்த விதத்துலேயும் வந்து அவள் லாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதை வந்து ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது என்னமோ வந்து தில்லாலங்கடி வேலை தான், மறைச்சி வச்சு தான் பண்ணுறான். பட் இது வந்து தவறுன்னு தெரிஞ்சுமே அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஃப்ளாட். எஸ், ரைட். கண்ணாடி போடாதனால கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. தென் impetus அப்படின்னா the force, motivation or push that makes something happen. ஸோ ஒரு ஃபோர்ஸோ ஒரு மோட்டிவேஷனோ கொடுத்து ஒரு விஷயத்தை நடக்க வைக்கிறோம் இல்லையா, ஸோ தட் இஸ் impetus. ஸ்டிமுலஸ், ஓகேவா, ஸ்டிமுலேட் பண்ணுறது, தூண்டுதல், ஸ்டிமுலஸ் அப்படின்றது டிரைவிங் ஃபோர்ஸ். ஓகேவா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கிறது, தட் இஸ் டிரைவிங் ஃபோர்ஸ். ஹிண்ட்ரன்ஸ்னா அப்படியே ஆப்போசிட்டா, தடுக்கிறது. ஓகேவா, டிட்டரண்ட் அப்படின்னாலும் தடங்கள், டிட்டரண்ட்னாலும் தடங்கள். லவ் டுடே மூவியில் வந்து the phone exchange becomes the impetus for the couple to understand each other better. ஸோ ஃபஸ்ட்டு சண்டை போட்டாலும் அந்த ஃபோனெல்லாம் மாற்றி அதனால அந்த பஞ்சாயத்தெல்லாம் வந்த விஷயம் அதுதான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அடுத்து ஸ்ட்ராங்காக மாற்றினதுக்கான டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஸோ தேட் வாஸ் அ இம்பெட்டுவஸ். ஓகேவா, ஸோ தேட் வாஸ் இம்பெட்டுவஸ், நாட் வாஸ் அ இம்பெட்டுவஸ், தேட் வாஸ் இம்பெட்டுவஸ். ஓகே, அடுத்தது இன்க்யூபென்ட்னா இப்போ ப்ரெசென்ட்டாக கரண்ட்டாக ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணி இருக்கிறவங்க, ஸோ அவங்க தான் இன்க்யூபென்ட் பிரசிடென்ட், இன்க்யூபென்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெசென்ட்லி ஹூ ஹோல்ட்ஸ் த ஆஃபீஸ், ஸோ அவங்கள வந்து நம்ம இன்க்யூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ சினோனிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன்னா அந்த டியூட்டி படி நடக்கிறது, ஸோ அதுதான் ஆப்ளிகேஷன். ஓகேவா, டியூட்டி. ஸோ ஆப்ளிகேட்டரி, மேண்டேட்ரி, கண்டிப்பாக அந்த விஷயத்தை பண்ணக்கூடியது, அதுதான் மேண்டேட்ரி. ஓகேவா, ஸோ அடுத்தது ஆண்டனிம் ஆப்ஷனல், அது பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. வாலண்டரி அப்படின்றது இட் இஸ் நாட் நெசசரி, அந்த இடத்துல நெசசரி கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, பட் ஆனாலும் வாலண்டரியாக நம்ம பண்ணுறது. ஸோ தட் இஸ் ஓகேவா, நாட் எக்ஸாக்ட் ஆண்டனிம், கொஞ்சம் அப்படின்னா. ஸோ தீரன் ஓகே, இந்த தீரன் அதிகாரம் 1 படத்தில் இட் இஸ் இன்கும்பென்ட் ஆன் தீரன், அதாவது இட் இஸ் ஆப்ளிகேட்டரி ஃபார் ஹிம். So obligatory or it is mandatory that
தீரன் ஹேஸ் டு ப்ரொடெக்ட். இவர் வந்து கண்டிப்பாக அவங்க ப்ரொடெக்ட். அங்கே வந்து இங்கே கொலைக்காரங்க மாதிரி இருப்பாங்களா, முகமூடி போட்டு கொலைக்காரங்க மாதிரி இருப்பாங்களா, வீடு பூந்து அடிச்சு பொடிச்சு படுவாங்கல்ல. ஸோ இவர் வந்து அந்த இடத்துல அவர் வந்து அந்த இடத்துல வந்து நான் இங்கே போயிட்டு அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. ஸோ அப்போ அது அவருடைய டியூட்டியாக இருக்கு. ஸோ இட் வாஸ் அன் அப்ளிகேஷன். ஓகே, இட் வாஸ் ஹிஸ் டியூட்டி. ஸோ அந்த இடத்துல வந்து ஹூ இஸ் ஹோல்டிங் த ஆஃபீஸ், ஹூ இஸ் ஹோல்டிங் த ஒர்க். ஸோ யார் அதை பண்ணணும்னு நினைக்கிறா, இவர். ஸோ தட் இஸ் இன்க்யூபெண்ட். ஓகேவா, இன்க்யூபெண்ட். ஸோ இவர் அந்த இடத்துல இன்க்யூபெண்ட். ஓகேவா, இட் இஸ் இன்க்யூபெண்ட் ஆன் தீரன். இன்க்யூபெண்ட்டை வந்து நம்ம அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நவுனாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இங்கே அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சப்ஜெக்ட், இது வேர்ப், இது இந்த இன்க்யூபெண்ட்ன்ற வார்த்தை இந்த ப்ரொனவுனை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஓகேவா, அதாவது இதுதான் அவரோட டியூட்டி. இந்த இடத்துல அவர் கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இருக்காரு. இன்டிக்ட், டு அஃபிஷியலி சார்ஜ் சம்ஒன் வித் கிரைம், அதாவது ஒருத்தவங்க மேலே குற்றம் சாட்டுறது இன்டிக்ட். ஓகேவா, ஆல்ரெடி ஒருத்தவங்க மேலே குற்றம் சாட்டுனதை கில்ட் ஃப்ரீன்ற நிரூபிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை இப்போ பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் தட்? எக்ஸெனரேட் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அதோட சினோனிம் கூட அக்யூட் பார்த்தோம், அப்சால்வ் பார்த்தோம். இப்படிலாம் நீங்கள் ரிலேட் பண்ணணும். ஓகேவா, அக்யூட், அப்சால்வ் இதெல்லாம் வந்து அதோட சினோனிம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெக்ட் அப்படின்னா குற்றம் சாட்டுதல். அஃப்கோர்ஸ் அக்யூஸ், சார்ஜ், அவங்க மேலே வந்து லைக் சார்ஜ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ அக்யூஸ் குற்றம் சாட்டுதலாக இருக்கட்டும், இதெல்லாம் இதோட சினோனிம். அண்ட் அக்யூட் அண்ட் இன் எக்ஸனரேட் இப்போ தானே சொன்னேன். So that is antonym. Okay. Police want to indict serial killer after collecting solid evidence. Solid-ஆன எவிடன்ஸ்லாம் கிடைச்ச பிறகு அந்த சீரியல் கில்லரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ரைட், இன்டிக்ட் அப்படின்னா அவன் மேலே குற்றம் சாட்டணும். அரெஸ்ட்ன்ற எக்ஸாக்ட் வார்த்தை கிடையாது, குற்றம் சாட்டணும். அப்புறம் தான் இவங்க மேலே குற்றம் வைக்கணும், சாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அடுத்தது intransigent. ஸோ இதற்கான மீனிங் பார்த்தீங்கன்னா அன்வில்லிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன் ஆர் பிஹேவியர். ஒருத்தவங்களுடைய பிஹேவியரோ ஒப்பீனியனையோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லாத மனநிலை, அதுதான் intransigent அப்படின்றது. ஓகேவா, ஸோ இதற்கான சினோனிம் அன்காம்ப்ரமைசிங், எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவங்களோட நிலைப்பாடில் இருக்கிறது. அண்ட் ஃப்ளெக்சிபிளே ஆகாமல் இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. ஸோ இதோட ஆன்டோனிம் அஃப்கோர்ஸ் ஃப்ளெக்சிபிள். ஈல்டிங், ஓகே நீ என்னன்னாலும் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈல்ட் ஆகி போய்டுறது இதோட ஆன்டோனிம். And example sentence in Parking மூவில பாத்தீங்கன்னா both neighbors are so intransigent. So எந்த அளவுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா they were uncompromising. So அவங்க நிலைப்பாடுல அவங்க அப்படியே தான் இருந்தாங்க, யாருமே இன்னொருத்தவங்களுக்காக சாஞ்சு கொடுக்கல, ஃப்ளெக்சிபிள் ஆகலை. ஓகேவா, ஸோ intransigent is something meaning அவங்களோட நிலைப்பாடுல அப்படியே இருக்கிறது. ஓகேவா, ஸோ இந்த மூவியில் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸோ இன்ட்ரான்சிஜென்ட், ரெண்டு பேருமே வந்து they were not yielding at all, not yieldingன்ற விட not compromising at all. ஸோ அடுத்தது வந்து juxtapose. Juxtapose அப்படின்னா எஸ் டு பிளேஸ் டூ திங்ஸ் சைட் பை சைட். எஸ், ரெண்டு விஷயத்த பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணுறதை குறிக்கக்கூடியது தான் ஜக்ஸ்டபோஸ் அப்படின்றது. ஸோ கம்பேர் ஆர் பிளேஸ் சைட் பை சைட் அண்ட் கம்பேர், லைக் ரெண்டையும் வந்து அருகில் வைக்கிறது. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து எக்ஸாக்ட் சினோனிம் இல்லது. ஆன்டோனிம் பார்த்தீங்கன்னா செப்பரேட், பிரித்து வைக்கிறது, ஐசோலேட் பண்ணுறது. ஸோ இதில் பாருங்க, the story juxtaposes childhood memories with adult ரியாலிட்டிஸ். எஸ், இந்த ஸ்டோரி வந்து ரெண்டையும் பக்கத்தில் வச்சு காட்டுது. சைல்ட்ஹுட் மெமரிஸையும் அடல்ட்டில் இப்போ நம்ம ரியாலிட்டியில் எப்படி இருக்கோம், ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கோன்றதையும் இந்த மெய்யழகன் மூவியில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஜக்ஸ்டபோஸ் அப்படின்றதற்கான எக்ஸாக்ட் மீனிங் சைட் பை சைட் ரெண்டையுமே வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மூவியில் அதை இந்த எக்ஸாம்பிளாக குறிக்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதோட மீனிங் பிளேசிங் சைட் பை சைட் அண்ட் ஜஸ்ட் கம்பேரிங். அண்ட் அடுத்தது லேமெண்ட் அப்படின்னா புலம்புறது, ஏதோ ஒரு விஷயத்த நடந்தது நினச்சி புலம்புறது, இல்லை ரெக்ரெட் பண்ணுறது. எஸ், புலம்புறது எக்ஸாக்டான வார்த்தை. ஓகேவா, மவுன் அதற்காக துக்கப்படுறது, க்ரீவ் அதற்காக ஐயோ அப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருந்துறது, க்ரீவ். ஓகே, ஆன்டோனிம் ரிஜாய்ஸ், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, செலிப்ரேட் கொண்டாடுறது. ஸோ இந்த படத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலியில் the family laments the home they had to leave behind. எஸ், ஸோ laments about the home. ஸோ எதை பற்றி அவங்க வந்து புலம்புறாங்கன்னா இந்த ஃபேமிலியில் laments about the home, அதாவது அவங்க விட்டு வந்த நாடு, விட்டு வந்த வீடு, இது எல்லாத்தையும் நினச்சா அவங்க புலம்புறாங்க. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஓகே,
எஸ், அடுத்தது பர்ஃபங்க்சுரி. பர்ஃபங்க்சுரி பர்ஃபங்க்சுரி அப்படின்னா ரொம்ப சூப்பர்ஃபிஷியல். எஸ், கடமைக்காக மட்டும் செய்யப்படுறது. ஓகேவா, சும்மா கடமைக்காக அப்படின்னு செய்யறது சூப்பர்ஃபிஷியல்லாம் உங்களுக்கு தெரியும், மேலோட்டமான. கர்சரி அப்படின்னாலும் ரொம்ப ஹரீடா, வேமா, ஓகேவா, குவிக்கா, ஓகேவா, குவிக்கா பண்ணிட்டுருது. ஓகே, ஏதோ அதுவும் அது மாதிரி தானே, வேமா அதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்காக பண்ணுறது மாதிரி தானே. ஸோ குவிக்கா வேமா பண்ணிடுறது. தரவு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணி கம்ப்ளீட்டா அப்படின்ற மீனிங். கேர்ஃபுல், வேற என்ன சொன்னால் மெட்டிகுலஸ் சொல்லலாம். மெட்டிகுலஸ்னாலும் கேர்ஃபுல் தான். இந்த டாக்டர் படத்துல பாத்தீங்க அப்படின்னா அஃபிஷியல்ஸ் கேவ் பர்ஃபங்க்சுரி ரெஸ்பான்ஸ். அதாவது குழந்தைங்க எல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல குழந்தைங்க கடத்தி ஹியூமன் டிராஃபிக்கிங் பத்தி தானே காமிச்சிருப்பாங்க. சில குழந்தைங்க எல்லாம் இப்படி கடத்திட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸை போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபங்க்சுரியா வந்து ஆன்சர் பண்றாங்க. அப்படின்னா கடமைக்காக மட்டும் ஸோ அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் தேட் ரியல். அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மெட்டிகுலஸாக வந்து ஆன்சர் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க கடமைக்காக பண்ணுறாங்க. பர்ஃபங்க்சுரி. ஓகே, எஸ். plaudit அப்படின்னா ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறது, அப்ளாஸ் பண்ணுறது, அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது, அப்ளாட் ஆர் அப்ளாஸ் வாட் எவர் இட் மைட் பி. ஸோ அவங்கள வந்து பாராட்டுதல். ஓகேவா, ஸோ ப்ரைஸ் தட் யூ ரிசீவ் ஆஃப்டர் டூயிங் சம்திங். ஓகே, ரொம்ப எக்ஸப்ஷனலி குட்டாக ஒரு விஷயம் பண்ண பிறகு அதுக்கான பாராட்டுதல் வாங்குறது. தட் இஸ் அதோட ஆண்டனம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம். ஓகேவா, அதற்காக தவறுதலாக விமர்சிக்கப்படுறது. கண்டம்னேஷன், பப்ளிக்காக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறது. ஓகேவா, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சார்பட்டை பரம்பரையில் வந்து கபிலன் வந்து லவுட் பிளாடிட்ஸ் வாங்கியிருக்காரு, லவுட் அப்ளாஸ் வாங்குறாரு. வின் பண்ண பிறகும், ஃபைனலாக வின் பண்ண பிறகும் லவுட் பிளாடிட்ஸ். ஸோ லவுட் பிளாடிட் அப்படின்னா loud applause. Got it? Yes. அடுத்தது relegate அப்படின்றது to move someone or something to less important position. அதாவது அதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்யாணம் இப்போ நடக்கணும், வேலை இப்போ நடக்கணும், கல்யாணம் இப்போ நடக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஸோ அந்த வேலை இப்போ நடக்க வேண்டியதை அலைப்பாய்ந்த படத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அதோட பொசிஷனை அடுத்து நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பொசிஷனை கீழே கொண்டு போய்ட்றாரு. ஸோ கீழே டிமோட் பண்ணுறது. ப்ரொமோட்னா உங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொமோட் ஆகிட்டாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொமோட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது டிமோட் ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அது யூகேஜிக்கு போயிட்டாங்க. ஓகேவா, அதான் டிமோட். ஓகே, ஸோ டவுன் கிரேட், அடுத்த கிரேடுக்கு கீழே போய்ட்டுருது. ஸோ ப்ரமோட் ஆர் எலிவேட், மேலே போய்ட்டுருது, இதோட ஆண்டனம். ஸோ கதிர் ரெலிகேட்ஸ் ஹிஸ் கரியர் டு த பேக்ரவுண்ட். ஓகே, one second, to save his marriage. Okay, to save his marriage. ஸோ அவர் வந்து அவருடைய கரியரை ரெலிகேட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய கரியரை வந்து அவர் டிமோட் பண்ணுறாரு, அவரோட மேரேஜ் லைஃப்பை சேவ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ ரெலிகேட் இஸ் சம்திங், டிமோட் பண்ணுறது. ஓகே, அடுத்து அந்த லெஸ் இம்பார்ட்டன்ட் பொசிஷனுக்கு கொண்டு போகிறது. ஆம்பிவலண்ட் அப்படின்னா என்னன்னா கன்ஃபியூஸ்டா இருக்குது, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கக்கூடியது தான் ஆம்பிவலண்ட் அப்படின்ற வார்த்தை. ஸோ இதுக்கான சினோனிம்ஸ் பார்த்தீங்கன்னா அன்சர்டைனா, உறுதியா இல்லாம அன்சர்டைனா இருக்கிறது, உறுதி இல்லாத தன்மை. கான்ஃப்ளிக்டட் அப்படின்னா இதுவா அதுவான்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடா இல்லாம நம்மளுக்குள்ளேயே ஒரு போராட்டமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது தான் கான்ஃப்ளிக்டட் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ், திஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஆம்பிவலண்ட்ன்றது அட்ஜெக்டிவ். ஸோ இதோட ஆன்டனிம்ஸ் வந்து சர்டைன், உறுதியோடு இருக்கிறது. டெசிசிவ்னா ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனை ரீச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட், அதை டெசிசிவ்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ சினோனிம் என்னது, அன்சர்டைன். ஓகே, அடுத்தது கான்ஃப்ளிக்டட். அண்ட் அடுத்தது கான்ஃப்ளிக்ட் அப்படின்னாலே பிரச்சனை, சும்மா அங்கே இதுவா அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே குறிக்கிறது வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது தான். ஸோ அடுத்தது ஆன்டனிம் சர்டைன், டெசிசிவ். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நண்பன் மூவியில் வந்து ஸ்ரீகாந்த் இருப்பார்ல, ஸோ அவர் வந்து ஸ்ரீகாந்த் நண்பன் வாஸ் ambivalent about telling his father that he wanted to pursue photography. ஸோ அவர் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பார், அவருக்குள்ளே ஒரு போராட்டமான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கோம், நம்ம ஃபோட்டோகிராஃபி பர்சியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆம்பிவலண்ட். அண்ட்
அடுத்தது belligerent. belligerent அப்படின்றதற்கான மீனிங் வந்து ஹாஸ்டைல், அக்ரெசிவ், எனிமிட்டி, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ belligerent அப்படின்றது ஒரு பகைமை உணர்வோடு கூட இருக்கிறது அப்படின்றது தான். ஸோ இதற்கான சினோனிம்ஸ் வந்து hostile and hostility, whatever it might be. இந்த ஹாஸ்டைல்ன்ற வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா பகைமை உணர்ச்சி, எனிமிட்டியை குறிக்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு தெரியும். அக்ரெசிவ் அப்படின்னா மூர்க்கமா அப்படின்றது தெரியும். ஆன்டனிம்ஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்லி அப்படின்னோடனே நம்மளுக்கு amicable. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேச்சர், அது குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ இதுக்கான சென்டென்ஸ் பாருங்க. நீலாம்பரி வாஸ் belligerent டுவர்ட்ஸ் படையப்பா ஆஃப்டர் ஹிஸ் மேரேஜ். படையப்பாக்கு கல்யாணம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா பழிவாங்கும் குணத்தோட ஒரு பகைமை உணர்வோட நீலாம்பரி சுற்றிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் belligerent for you. ஸோ அடுத்தது ஸ்பியூரியஸ். ஸ்பியூரியஸ் அப்படின்னா ஃபால்ஸ், ஃபேக். ஓகே, ஃபால்ஸ் இல்லை ஃபேக் அப்படின்னு சொல்லலாம். ஜென்யூனாக இல்லாமல் இருக்கிறது, ஃபால்ஸாக ஃபேக்காக இருக்கிறது, ஜென்யூனாக இல்லாமல் இருக்கிறது. ஸோ சினோனிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் அண்ட் டிசெப்டிவ். டிசெப்டிவ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபால்ஸ், வெளில ஒரு மாதிரி தெரியும் ட்ரூவா, பட் இட் இஸ் நாட் தட் ட்ரூ. ஃபால்ஸ் அப்படின்ற மீனிங். ஆன்டனிம் ஜென்யூனாக இருக்கிறது, ஆத்தென்டிக்காக, அதாவது ரியலாக இருக்கிறது. வேற என்ன சொல்லலாம்னா ரிலையபிள் சொல்லலாம், ரிலையபிளாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு ப்ரெஸ்ஸில் தானே வேலை பார்ப்பாரு. ஸோ அங்கே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. எதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு? ஸ்பியூரியஸ் ரிப்போர்ட்ஸ், ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு அண்டர்லைன் ஃபேக்ட்ஸும் இல்லாமல் ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க மறுத்துடுறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ ஒரு டைம் குயிக் ரிவிஷன் மட்டும் நம்ம பார்த்துருவோமா? ஓவராலாக என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கண்ணு தெரில, இல்லாட்டி இதுலேயே வச்சு சொல்லிடுவேன். ஆம்பிவலண்ட். ஆம்பிவலண்ட் அப்படின்னா என்ன? நான் சொல்ல நீங்கள் போடணும், காமெண்ட்ஸில் போடணும். ஆம்பிவலண்ட்னா என்னது? அன்சர்டைனான. கரெக்டாக, அன்சர்டைனான. அடுத்தது belligerent அப்படின்னா ஹாஸ்டைல், அக்ரெசிவான அப்படின்ற மீனிங். அண்ட் அடுத்தது கயோசிவ். கயோசிவ்னா ஃபோர்ஸ்ஃபுல்லான. ஓகே, ஃபோர்ஸ்ஃபுல்லான, இன்டிமிடேட்டிங் அப்படின்லாம் பார்த்தோம். ஃபோர்ஸ்ஃபுல்லான. ஓகே, கான்ஸ்பிக்யூயஸ், நோட்டிசபிள், ஈஸி டு நோட்டிஸ் அப்படின்ற மீனிங். சொல்ல நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போட்டே இருக்கணும், சரியா? ஓகே, ஸோ அப்போ தான் நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது தெரியும் உங்களுக்கு, நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம். கர்டைல் அப்படின்னா என்னது? ரெடியூஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மீனிங். டெஃபரன்ஸ். டெஃபரன்ஸ் அப்படின்னா ரெவரன்ஸ். ஓகே, ஒரு பயபக்தியோடு இருக்கிறது அப்படின்றது. அடுத்து டிரைட். டிரைட் அப்படின்னா மார்க், ரிடிக்கல், கிண்டல் பண்ணுறது. எலிசிட் அப்படின்னா டு பிரிங் அவுட், வெளிக்கொண்டு வர்றது. என்ட்ரென்ச்ட் அப்படின்னா டீப்லி ரூட்டட். ஓகேவா? பயங்கர ஃபர்மா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறது. எக்ஸனரேட் அப்படின்னா அக்யூட், அப்சால்வ், அதாவது அவங்க குற்றம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பிளேம்லேருந்து அவங்கள விடுதலைன்றதை விட அவங்க மேலே அந்த குற்றம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது. ஓகே, தட் இஸ் எக்ஸனரேட். ஃபெலேஷியஸ் அப்படின்னா விச் இஸ் நாட் ட்ரூ அப்படின்ற மீனிங், ஃபால்ஸ் அப்படின்ற மீனிங். ஃப்ளவுட் அப்படின்னா ரொம்ப ஓப்பனாக வந்து ஒரு லாக்கு எதிராகவோ ஒரு அத்தாரிட்டிக்கு எதிராகவோ டிஸ்ஒபே பண்ணுறது, ஃப்ளவுட். அண்ட் இம்பெட்டஸ். இம்பெட்டஸ் அப்படின்னா டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கிறது. ஓகேவா? ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஓகே, நான் எதுக்கு இதை வச்சு காமிக்கலன்னா உங்களுக்கு ரீகால் பண்ணணுன்ட்டு இருக்கட்டும்ன்ட்டு தான். ஸோ அதனால தான் இதை வச்சு காமிக்க, உங்களுக்கு கொஷின் கேட்குற மாதிரி நான் கேட்குறேன். இன்டிக்ட் அப்படின்னா அக்யூஸ் ஆர் சார்ஜ். இன்டிக்ட் அப்படின்னா குற்றம் சாட்டுதல். ஓகே, அண்ட் அடுத்தது இன்ட்ரான்சிஜென்ட். இன்ட்ரான்சிஜென்ட் அப்படின்னா அன்காம்ப்ரமைசிங், எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம தன்னோட நிலைப்பாடில் இதாக இருக்கிறது, ஃபர்மாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எஸ், ஜக்ஸ்டபோஸ், ரெண்டே சைட் பை சைட் வச்சு கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லேமெண்ட், புலம்புறதுன்னு பார்த்தோம். அடுத்தது பர்ஃபங்க்சுரி. பர்ஃபங்க்சுரி அப்படின்னா கடமைக்காக மட்டும் செய்யறது. ஓகேவா? தென் plaudit. plaudit அப்படின்னா பெரிய அளவில் அப்ளாஸ் கிடைக்கிறது, அப்ளாஸ் வாங்குறது. அண்ட் ரெலிகேட். ரெலிகேட் அப்படின்னா இருக்கிற பொசிஷனில் தான் அது கீழே பொசிஷனுக்கு கொண்டு போய்ட்டுறது. அண்ட் ஸ்பியூரியஸ். ஸ்பியூரியஸ் அப்படின்னா ஃபால்ஸ். ஃபால்ஸ். தட்ஸ் இட். ஸோ செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்து நிறைய ஒகேபுலரிஸ், அது இம்பார்ட்டண்ட்டான ஒகேபுலரிஸ் பார்க்கலாம். இதோட கம்ப்ளீட் பிடிஎஃபை நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், கண்டிஷனல் லாஜிக்ஸ் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா
இதோட கண்டினியூவேஷனை உங்களுக்கு ஆப் கோர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். டாடா, பை, see you.